உங்களுக்கு இன்னும் அந்த சலாமியா குர்சித்து அங்க இருக்கிற 3 பேரோட கேரக்டர் எல்லாம் இன்னும் தெளிவா தெரியாது உங்களுக்கு. ஓ ஸ்ட்ரக் ஆயிருச்சோ கொண்டு போய் அந்த கம்பெனில தான் விட முடியும். சின்ன பத்துக்குட்டி நாய். பஞ்சாபி பாட்டு தான் கேட்பீங்களா? நம்ம கையில இருக்கிற வரைக்கும் BMW இருந்தாலும் மெர்சிடிஸா இருந்தாலும் உங்க வண்டி தான் சார். அவர் என்ன கண்டிஷன்ல கொடுத்தாரோ அதே மாதிரி திருப்பி நம்ம ஒப்படைக்கணும். நான் கொஞ்சம் சரி நேரம் போயிடலாம், காதல் வந்து எடுத்துட்டு சொல்லுவாங்க. நாய் தேவையில்லாத எழுதி விட்டானுங்க, அதனால என் பிரச்சனை. உண்மை இல்லை, எல்லா கம்பரசனும் ஓடுது, ஒரே ஒரு கம்பரசன் சவுண்டு. சரி இங்க பாருங்க, டீ கிடைக்கும். ஆமா, வரச்சாயா கூட கிடைக்காத இடத்துக்கு மாத்து. வான் பண்ற வேலையா நீங்க என்ன பேசுறீங்க? மறுப்பாதீங்க, நீங்க வான் பண்ற வேலையா? அது பச்சப்புல செய்யற வேலை இல்லைன்னு தெரியாம பிஸ்டாகி போச்சு. எடுக்க சொல்லிருக்கேன், ஆளை எடுக்க சொல்லிட்டு அது ஒரு வாரத்தில் உடனே சடனா இருந்தா கிளைண்ட் என்ன சொல்லுவான், ஏன் அவனை எடுத்தீங்க? அதனால கொஞ்சம் எடுக்கிற சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டு அவனுக்கு வாடான்னு சொன்னேன். இல்ல ஆபீஸ் போயிட்டான். எனக்கு 7 மாசம் சம்பள பிரச்சனை. அங்க இன்டிசி போய் சொல்லிட்டு ரொம்ப ப்ராடு பண்ணிட்டாங்க. அங்கேயும் எடுத்து தர மாட்டேன், இங்கேயும் தர மாட்டேட்டாங்க. எனக்கு சம்பளம் என்ன சொன்ன காசு தரியா இல்லையா? நான் போய் ஆபீஸ்ல சண்டை ஓட்டு கேட்டுட்டேன். நான் எந்த சைடுக்குமே போவேன் அப்படின்னு அவளுக்கு. அதான் எங்கேயும் தள்ளி விட்டுருவாங்க. அதெல்லாம் ஆயுஷா பேசி ஏற்றி விட்டுருவாங்க. கேரளாக்காரன்ல உடனே டக்குப்புக்கு அடிச்சு ஏற்றி அனுப்பி விட்டுறாங்க. நம்மளால அலைய விடுறதுக்கு அதெல்லாம் 1 ஹவர்ல பண்ணி விட்டுறாங்க. அவனுக்கு நம்மளாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, யாரும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு வாரம் கூட செய்யறாங்க, தர மாட்டாங்க. அவங்க பேரெல்லாம் வந்து இப்போ யாருக்கும் அதெல்லாம் எல்லா டிசிஷன் மந்த்லி 9,000 1000 ரூபா வரைக்கும் ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. எல்லாம் இந்த டிசிஷன் ரேட்ல கண்டிப்பா இப்ப நீங்க நாங்க வந்து இந்த அடிக்கடி வந்து வேளாக்கு வர்றோம் சொல்லிட்டு எங்களுக்கும் செய்யலாமே, ஒரு சைடு விட்டு கூப்பிடுறோம், வேலை கூட வந்து பாக்குறாங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், கேட்கலாம்ல. ஒரு 100-200 ஏற்று வந்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஜனவரி மாசம் வர உங்களுக்கு எதுவும் யாருக்கு எதுவுமே கிடையாது. ஆகஸ்ட் மாசம் ராஜாடக்கு சைடுல எத்தனை ஒவ்வொரு சைடு வந்து போய் சண்டை வர்றாங்க. இந்த கூட்ட இதெல்லாம் கிடையாது. ஜனவரி 1 டிசம்பர் 2 தான் பேசணும். யாரையுமே ஆபீஸ்க்கு அனுப்பாத. அதெல்லாம் உங்கள்கிட்ட 200 தடவை பேசி ரெக்கார்டிங் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் நம்ம செய்ய முடியும். இல்ல அவனுக்கு
வருஷத்துக்கெல்லாம் 200 ரூபா ஏத்திட்டாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 6 வருஷம் ஆச்சு ஒரு இடம். சொன்னாரு 3 பேர் பார்த்த இடத்துல அண்ணே நீங்க பாருங்க செய்யறேன் 3 பேர் தூங்க போட்டு அப்போ ஒண்ணுமே சொல்ல கணக்கு. இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு மாத்திட்டு போயிட்டோம். இல்ல தூங்குறாங்க தொலைறாங்க, வேலை பாக்குறதுல அந்த கெப்பாசிட்டியோட பாக்கணும்ல. இது என்ன பூரா எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் மாதிரி கொண்டாந்து போட்டுக்கிட்டு ஏதோ இது அதாவது பேசிக்கெல்லாம் வந்து இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அலவன்ஸ் இல்ல பேசிக்கு ப்ராப்பரான பேசிக்கு வந்து இப்ப சார்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன அக்ரிமெண்ட் சைன் போட்டு வந்தது அக்னாலஜ்மெண்ட் அதை தான் பாப்பாங்க. இல்ல ஒரு அலவன்ஸ் ஒரு ஏதோ ஒரு 100-200 பேசிக் ஏத்துறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணலாம். நம்ம சைட்டு வேலையும் பாக்குறாங்க சார், எமர்ஜென்சிக்கு நாங்க இவங்களை தான் அழைச்சிக்கிறோம் வச்சுக்கிறோம்னு கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட் தான். இப்போதைக்கு என்னமும் பண்ண முடியாது. இப்பதான் திரும்ப அதுதான் நான் சொல்றேன். ஜனவரி மாசம் தான் அவங்க பிளானிங்ல இருக்குது. யாரு போனாலும் ரிஜெக்ட் பண்ணி போங்க, அது டிஸ்கஷன்ல இருக்கு. ஜிஎம்ட போனாலும் தான் அடிஷனல் ஜிஎம்ட போனாலும் இல்ல சார். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு 2-3 டைம் இல்ல ஒரு 2-3 டைம் கேளுங்க. அவங்க எல்லாரும் போய் சம்மர் டயத்துல ஆகஸ்ட் மாசத்துல நானே 2 பேரை அனுப்புறேன். 2 பேரை கையோட கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் என்ன அவர் ஒரே வார்த்தை, இப்போதைக்கு யாரும் அலவுன்ஸ் அது இது யாரும் வராது, ஜனவரிக்கு மேல செய்ய முடியுமா? டிசம்பர் லாஸ்ட் அவங்க பேசி முடிவு பண்ண பிறகு என்ன பேசுவோம், அவங்க பேசுவோம். டீம் இருக்குல்ல ஆபீஸ்ல ஜிஎம் இவங்க எல்லாம் பேசி ஒரு எல்லாருக்குமே ஒரு பெர்மனண்டா ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் செய்ய முடியும். இன்னொரு விஷயம் வந்து சார், அதுக்கு பிறகு செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த 2 வருஷத்துக்கு மேல உள்ள அந்த இன்கிரிமெண்ட் கூட்டினாங்க, டேஸ்ட் பண்ணாங்க எல்லாத்துக்கும். அப்ப என்ன ஒரு கேள்வி, நான் ஆபீஸ்ல போன் பண்ணி கேட்டதுக்கு எங்களுக்கு எல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆகலையா அப்படின்னு 25-20 மாசம் மேல ஆச்சுன்னு சொல்லிட்டா, சூப்பர்வைசர் இன்ஜினியர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பேசிக் கம்மியான பேசிக் டேஸ்ட் பண்ணலாமா அவங்களுக்கு யாரு சொன்னான்னு ஆபீஸ்ல உள்ள நம்ம இருங்க. ஏதாவது ஒருத்தர் அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் சொல்லாதீங்க. நாங்க வந்து நான் 3 சைட்ல பெரிய சைட்டு அழுகுறாங்க. எனக்கு ஏத்துங்க சார், ரகுபால 24 hours இருக்கிறான் அங்கேயே தங்கி. அவன் சார் தங்கிதான் இருப்பாங்க, வேலை தங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 அலவன்ஸ் போடுறாங்க. அதை குறைச்சு விட்டாங்க, அலவன்ஸை குறைச்சு விட்டாங்க, இதை குறைச்சு விட்டாங்கன்னு வெறும் பிரச்சனை. அப்ப கையோட இழுத்துட்டு வரும்போது சொன்னா டிசம்பர் ஜனவரி மாசம் வரை வெயிட் பண்ணு, அதுக்கு பிறகுதான் முடிவு கொடுக்கறது, என்ன கொடுக்கறது யாருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு பேசலாம். ஏதோ 6-7 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா ஏதோ போட்டிருப்பாங்க. இப்ப போயிட்டு கடைசியில் அப்பையும் சூப்பர்வைசர் அந்த கேள்வி சொல்லுவாரு, நாங்கெல்லாம் போக முடியல, கேட்டா பேசுறாங்க, சட்டம் போடுறாரு. இப்ப வந்து அவரும் அந்த திரும்ப போனா எனக்கு தான் அசிங்கம். ஏப்பா எத்தனை தடப்பா உனக்கு சொல்றது அப்படின்னு கேட்பாரு மேனேஜர். அதாவது நீங்க முதல்ல ஏற்கனவே போயிட்டு வந்ததுனால 2 தடவை போயிட்டு வந்திருக்கிறேன், ஒரு தடவை இல்ல. சைட்டு போற இதே பிரச்சனை தான். எந்த சைட்டுக்கு போனாலும் டைசர் பெரிய ஆளு ஆய்வு பண்ணிடுவோம் போயிடுவாங்கிறாங்க. அப்புறம் டைசர்னா அப்புறம் எல்லாத்தையும் இருக்க அந்த மக்களுக்கு இது கூட செஞ்சு கொடுக்கணும். அங்கிட்டு போறீங்கன்னா அங்கிட்டையும் ஃப்ரீயா கிடைக்கும். எந்த இடத்துல ஃப்ரீயா இல்லாட்டா அங்கேயும் இருக்க வேண்டியதானே. இந்த பில்டிங் இதுல அழகா இருக்கு இல்ல, அங்கேயும் நல்ல